நாடாளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடரில் அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்தது காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள். குறிப்பாக அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியதை கட் செய்து வைரலாகி பெரும் அரசியல் செய்ய நினைத்தது. ஆனால் மத்திய அமைச்சர்கள், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் எதிர்க்கட்சிகளின் பொய்யுரையை தூள் தூள் ஆக்கினார்கள். காங்கிரஸ், திமுக போன்ற எதிர்க்கட்சிகளை ஓடவிட்டார்கள். தற்போது முக்கிய விஷயத்தை செய்துள்ளது மோடி தலைமையிலான மத்திய அரசு. அம்பேத்கர் தொடர்பான 5 இடங்களை பஞ்ச தீர்த்தமாக அறிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் அம்பேத்கரை வைத்துதான் சட்டம் மட்டுமல்ல அரசியலும் நகர்கின்றது. அம்பேத்கர் தனக்கு மட்டுமே சொந்தம் என்பது போல பொங்கி வரும் காங்கிரஸ் தனது ஆட்சி காலத்தில் அம்பேத்கரின் பிறப்பிடம் முதல் இறப்பிடம் வரை அவர் தொடர்புடைய இடங்களை கண்டுகொண்டதே இல்லை. அரசியலுக்காக மட்டுமே அம்பேத்கரை பயன்படுத்திக் கொண்டு இப்போது அவருக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு 2014 பொறுப்பேற்றதும் பல்வேறு திட்டங்களை அம்பேத்கர் புகழை காப்பதற்கும் பரப்புவதற்கும் செயல்படுத்தியுள்ளது. 2015 ஆண்டு ஜனவரி 31 டில்லி ஜன்பத் சாலையில் அம்பேத்கர் சர்வதேச மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. இம்மையத்தை 2017 டிசம்பர் 7 அவர் திறந்து வைத்தார். அந்த திறப்பு விழாவில் அம்பேத்கர் தொடர்புடைய 5 முக்கிய இடங்களை மேம்படுத்தி புண்ணிய ஸ்தலங்களாக உருவாக்கப்படும் என அறிவித்தார். பிரதமர் மோடி சொன்னபடியே அம்பேத்கர் பிறந்த இடமான மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள மோவ் பகுதி ஜனம் பூமி, லண்டன் நகரில் அவர் படித்த ஷிஷா பூமி, மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அவர் புத்த மதத்தை தழுவிய இடமான தீக்ஷா பூமி, டில்லியில் அவர் மறைந்த இடமான மகாபரி நிர்வான் பூமி, மகாராஷ்டிரா மாநிலம் அவர் உடல் தகனம் செய்யப்பட்ட இடம் சைத்தா பூமி ஆகிய 5 இடங்களையும் புண்ணிய ஸ்தலங்களாக மேம்படுத்தி நினைவிடமாக அமைத்துள்ளது மத்திய பாஜக அரசு. இவை ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது இந்த தகவல்கள் மீண்டும் வைரலாகி வருகின்றன. பார்லிமெண்டில் அம்பேத்கரை மத்திய அமைச்சர் அமித்ஷா இழிவுபடுத்தியதாக அரசியல் செய்து பார்லிமெண்ட் கூட்டத்தையே முடக்கிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜக அரசு அம்பேத்கருக்கு செய்த விஷயங்களை தங்களுக்கு வசதியாக மறைத்துவிட்டன. இவ்வளவு கூப்பாடு போடும் காங்கிரஸ் தனது ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை என்ன பாடுபடுத்தியது என்பதை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்தை எழுதும் கமிட்டிக்கு தலைவராக இருந்தவர் அம்பேத்கர். அப்போதெல்லாம் அவரை ஆதரிப்பது போல் ஆதரித்த காங்கிரஸ் அரசியல் சாசனம் எழுதப்பட்ட பிறகு அவரை கை கழுவி விட்டது. அம்பேத்கர் 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் பம்பாய் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி அம்பேத்கரை தோற்கடித்தார் நேரு. அடுத்து மீண்டும் 1954 பந்த்ரா தொகுதி இடைத்தேர்தலில் அம்பேத்கர் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோற்றார். இதற்கிடையே 1952 முதல் 1956 வரை பம்பாய் மாகாண ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். அம்பேத்கர் லோக்சபாவுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே அவரை தோற்கடித்தார் அன்றைய பிரதமர் நேரு. ஒரு அரசியல் சாசன நிபுணர் ஜெயிக்கட்டுமே என துளிக்கூட நேரு நினைக்கவில்லை. காங்கிரஸ் தனது ஆட்சி காலத்தில் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்றும் நினைக்கவில்லை. அதை செய்ததும் பாஜக ஆதரவுடன் 1990 பிரதமராக இருந்த VP சிங் தான். அம்பேத்கருக்கு இப்போதைய மத்திய அரசு எதுவும் செய்யாதது போலவும் அம்பேத்கரையே தாங்கள்தான் மொத்த குத்தகைக்கு எடுத்தது போலவும் எதிர்க்கட்சிகள் போராட்ட நாடகம் ஆடியிருக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் சதி வேலையை அம்பலப்படுத்துவது போல் அம்பேத்கருக்கு பாஜக அரசு ஆற்றிய பணிகள் இப்போது வைரலாகி வருகின்றது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.